அனைவரையும் வணங்குகின்றேன். திருவாசகத்திலே எங்கும் பறந்து விரிந்திருக்கின்ற வாழ்வியல் நெறிகளை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு வாழாப்பத்தில் ஒரு பாடல். பழுதில் தொல் புகழாள் பங்கா, நீயல்லால் பற்று நான் மற்றிலன் கண்டாய். செழுமதி அணிந்தாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறையுரை சிவனே. தொழுவனோ தொழுவனோ பிறரை துதிப்பனோ, எனக்கோர் துணை என நினைவனோ சொல்லாய். மழவிடையானே வாழ்கிலேன் கண்டாய். வருக என்று அருள் புரியாயே. மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலிலே ஒரே இலக்கு. சிவபெருமானின் திருவடிகள் சிவகதி, என்னை ஆட்கொள்ள வேண்டும் ஐயா, இது மட்டுமே இலக்கு. பழுதில் தொல் புகழாள் பங்கா, தாயார் பார்வதி தேவியின் பங்கன், உமை பங்கன், மாதொரு பாகன். நீயல்லால் பற்று நான் மற்ற இளன் கண்டாய். உனை தவிர வேறு யாருடனும் நான் பற்று கொண்டது இல்லை என்பதை நீ அறிவாய். நீயல்லால் பற்று நான் மற்ற இளன், வேறு எதன் மீதும் எனது பற்று இல்லை என்பதை நீ அறிவாய். செழுமதி அணிந்தாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறை உரை சிவனே. தொழுவனோ பிறரை துதிப்பனோ, உன்னை விட்டு நான் வேறு யாரையாவது வணங்குவேனா? எனக்கோர் துணை என நினைவனோ, உனையன்று வேறு துணை எனக்கு வேறொன்று உண்டு என நான் நினைப்பேனா? சிவனே, திருப்பெருந்துறையுரை சிவனே, நான் நினைப்பேனா? சொல்லாய், சொல் சொல் சொல்லாய். இதே மாணிக்கவாசகர் மற்றொரு பாடலிலே சொல்வார். யாது நீ போவது ஓர் வகை எனக்கருளாய், என் திருவடி தந்தே. சோதியாய் தோன்றும் உருவமே அருவம் ஒருவனே, சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே. பந்தம் அறுக்கும் மா கடலே, தீதிலா நன்மை திருவருட்குன்றே. திருப்பெருந்துறையுரை சிவனே, யாது நீ போவது ஓர் வகை எமக்கருளாய், வந்து நின் இணையடி தந்தே. எப்படி ஒரே இலக்கு. இதை நாம் வாழ்வியல் நெறிகளிலே பொருத்தி பார்க்கிற பொழுது ஒரே இலக்கு கொண்டு செயல்படுபவன் வெற்றி பெறுகிறான். ஓடுபவனுக்கு கால்கள் தெரியக்கூடாது, அவனுடைய இலக்கு தெரிய வேண்டும். எழுதுகின்ற மாணவனுக்கு பேப்பரிலே எழுதுகின்ற பொழுது, நோட்டு புத்தகத்திலே எழுதுகின்ற பொழுது அவனுடைய கண்களுக்கு எழுத்துக்கள் தெரிய வேண்டும், பேனாவின் முனை தெரியக்கூடாது. பேனா முனையும் எழுத்தும் மிக நெருங்கி மிக அருகிலே இருக்கும். ஆனால் எழுதுபவனுக்கு எழுத்துக்கள் தான் கண்ணுக்கு தெரிய வேண்டுமே ஒழிய எழுதுகோளின் முனை கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஒரு மிகப்பெரிய சிற்பி சிலை வடிக்கிற பொழுது நெஞ்சமெல்லாம் அந்த சிற்பம் மட்டும் பரவி இருக்க வேண்டும். அதுவே இலக்கு.
வேலை செய்பவனுக்கு வேலை மட்டுமே இலக்கு. பணியாளர்களுக்கு தம்முடைய பணி மட்டுமே இலக்கு. முழு கவனமும் தன் கடமையை முன்னிறுத்து தன்னை பின்னிறுத்து என்ற நோக்கத்திலே செயல்படுபவனுடைய செயல்கள் எதுவுமே சிதறாது. நோக்கம் ஒரே நோக்கத்தில் இருக்க வேண்டும். நுனிப்புள் மேய்வது போல அங்கு ஒருவாய் இங்கு ஒருவாய் அங்கு ஒருவாய் என்று இருக்கக்கூடாது. தொழுவனோ, நான் பிறரை தொழுவனோ, துதிப்பனோ, எனக்கோர் துணை என நினைவனோ, நினைக்க மாட்டேன். சொல்லாய் மழவிடையானே, உனக்கு தெரியும் ஐயா, வாழ்கிலேன் கண்டாய், நின் அருள் இன்றி நான் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே, வருக என்று அருள் புரியாயே, வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே. வாழப்பத்திலே என்ன நோக்கம்? அந்த நோக்கத்திலே தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும். நோக்கம் சிதறவே கூடாது, பயணம் சிதறவே கூடாது, பாதை மாறவே கூடாது. இதுதான் நாம் இதில் எடுத்துக்கொள்ளுகின்ற நெறி, வாழ்வியல் நெறிகள். இதில் எடுத்துக்கொள்ளுகின்ற நெறிகள். நீ அல்லால் மற்று நான் பற்றிலன் கண்டாய். அதை விவரமாக எடுத்து சொல்லுகிறார். ஆண்டவனிடத்திலே தன்னுடைய வேண்டுதலை வைக்கிற பொழுது தெளிவாக அந்த பாடலை எழுதுகிறார். பற்று நான் மற்று இளன் கண்டாய், உன்னை தவிர வேறு பற்று எனக்கு ஏது, உனக்கு நீ அறிவாய், ஆதலால் அருளாய் வருக என்று அருளாய் வாழ்கிலேன் கண்டாய். அப்படி ஒவ்வொருவரும், படிக்கின்ற மாணவர், பணி செய்பவர், தம் கடமையை நிறைவேற்றுபவர், தமக்கென்று கொடுத்த அதிகாரத்தை நிறைவேற்றுபவர், தமக்கென்று இருக்கின்ற பொறுப்புகளை நிறைவேற்றுபவர் அனைவரும் அந்த பற்றிலே இருக்க வேண்டும், அதனை பற்றியே இருக்க வேண்டும், அதனை நெஞ்சிலே தாங்கி இருக்க வேண்டும். அப்பொழுது செய்கின்ற செயல்கள் எல்லாம் வெற்றியில் முடியும். மாணிக்கவாசகப் பெருமான் எதிர்பார்த்ததெல்லாம் வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ எதிர்பார். அவர் ஆண்டவனிடத்தில் கேட்கிறார், ஆண்டவனை பற்றி போற்றி பாடுகிறார். அப்படி ஒரே சிந்தை, ஒரே எண்ணம், ஒரே நோக்கம், ஒரே இலக்கு, அதை நோக்கி பயணிப்பவர்கள் எல்லாம் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறார்கள். மாணிக்கவாசகப் பெருமான் சைவ சித்தாந்த நெறியை நமக்கு அருளியிருப்பது, அவர் சொல்ல சொல்ல, மாணிக்கவாசகப் பெருமான் சொல்ல சொல்ல ஆண்டவன் எழுதினான் அல்லவா, அதைவிட பெரிய பேர் யாருக்கு கிடைக்கும்? ஒரே இலக்கிலே மாணிக்கவாசகர் இருந்தார். ஒரே இலக்கு. அவரோட மற்றொரு பாடலிலே வரும், குறைவிலா நிறைவே. இந்த வரிகளை நாம் வாழ்வியல் நெறிகளாக எடுத்துக்கொள்ளுகிற பொழுது எதிலையுமே ஒரு குறையே நாம் செய்யக்கூடாது. எந்த செயலுமே 100% இலக்கினை நாம் அடைய வேண்டும். எந்த எழுத்தை எழுதினாலும், எந்த செயலை நாம் செய்தாலும் அதில் 100% பூர்த்தி, நிறைவு இருக்க வேண்டும். சிவபெருமானை பற்றி மாணிக்கவாசகர் சொல்லுகிற பொழுது, குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழும் சுடர் குன்றே மறையுமாம் மறையின் பொருளுமாம் வந்து என் மனத்திடை மன்னிய மண்ணே சிறைபெறா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே. நீரை சிறைப்பிடிக்க முடியாது. நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம், பெரு மழை பெய்கிற பொழுது நீரை யாருமே சிறைப்பிடிக்க முடியாது. அப்படி எங்கு நோக்கினும் அது பரவி செல்லும். அப்படி சிறைபெறா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும், என்னுடைய சிந்தையிலே நீ பாய்ந்து கொண்டிருக்கிறாய், என்னுடைய சிந்தையிலே எங்குமே இருக்கிறாய். அடியார்கள் சிந்தையிலே பரவி இருப்பவர் சிவபெருமான். சிறைபெறா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே. குறைவிலா நிறைவே.
நாம் செய்கின்ற பணியில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. கோதிலா அமுதே, அமுதிலே எந்த குற்றமும் எந்த குறைவும் இல்லை. அப்படி நாம் செய்து முடித்திருக்கின்ற பணியிலே எந்த குற்றமும் எந்த பிழையும் எந்த தவறும் இருக்கக்கூடாது. குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈறு இலா கொழும் சுடற்குன்றே என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார். ஆக இந்த பாடல்களிலிருந்து இந்த வாழாப்பத்து பாடலை நாம் எடுத்தோம். ஒரே இலக்கிலே நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும். ஒரே இலக்கிலே சென்று கொண்டு அதிலே பயணிக்கின்ற பொழுது நம்முடைய செயல்கள் எல்லாம் வெற்றி பெறும். இலக்கின் மீது கவனம் வையுங்கள், அதனை தொடர்ந்து செயலாற்றுங்கள். மாணிக்கவாசக பெருமான் அருளிய ஒவ்வொரு வாசகத்திலும் ஒவ்வொரு வாழ்வியல் நெறி இருப்பதை நாம் உங்களோடு சிந்தித்து கொண்டிருக்கிறோம், உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இலக்கு என்பதை பற்றி நாம் பேசினோம். இலக்கினை நாம் நெஞ்சிலே தாங்கி அதை நோக்கி நெடிய பயணம் மேற்கொள்ள வேண்டும். இலக்கு மட்டுமே சிந்தையில் இருக்க வேண்டும். அதை அடைவதற்குரிய வழிகளை தேடிக்கொண்டிருக்க வேண்டும். தடம் மாறக்கூடாது. தடைகளை தாண்டி செல்வதற்குரிய நெஞ்சுரம் நாம் பக்தியிலிருந்து பெற முடியும். அதனை திருவாசக பதிகங்களிலிருந்து நாம் பெற்று எடுத்துக்கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.